நான் டாக்டர் கே குமரன், இணை இயக்குனர், கால்நடை பராமரிப்புத்துறை, புதுச்சேரி. இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் எல்லாருக்கும், விவசாயிகள் எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம மாண்புமிகு பிரைம் மினிஸ்டரோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம், முதன்மையான ப்ரோக்ராம். இதோட முக்கிய எண்ணமே வந்து நம்ம நாட்டு மாடுகளோட இனத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதுங்களோட ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் அபிவிருத்தி, அதாவது பால் உற்பத்தியை அதிகப்படுத்துக்கோசம் திட்டம். இதில் நம்ம இந்த எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், ஐவிஎஃப் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், அதாவது நம்ம ஹியூமனில் வந்து டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவோம். அந்த இதில் முக்கியமான ப்ரோக்ராம் வந்து இனம் பிரிக்கப்பட்டது, அதாவது 95% பெண் கன்றாக பிறக்கிற கரு, 6 கரு. இதோட ஒரு கருவோட மதிப்பு வந்து 21,000. இதில் மத்திய அரசாங்கம் நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு 5,000 தராங்க. மீதி 16,000 பெனிஃபிஷரி, அதாவது ஃபார்மர்ஸ் கொடுக்கணும். ஆனால் புதுச்சேரி மாண்புமிகு அவர் முதலமைச்சர் விவசாயிகளோட பங்களிப்பை புதுச்சேரி அரசே ஏற்றுக்கிறது. அதனால இந்த ஒரு கருவோட விலை 21,000 முழுசாக நம்ம புதுச்சேரி விவசாயிகளுக்கு இலவசமாக அளிக்கப்படுகிறது. இதில் இந்த ப்ரோக்ராம் வந்து 2020-24 2026 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இருக்கு. இதில் புதுச்சேரியில் 500 கருக்கள் வாங்குறதுக்கு நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு நம்ம ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம், புதுச்சேரி அரசு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதில் கடந்த ஆண்டு குறைஞ்சது ஒரு 350 கெடேரி முதல் 2 கன்றுகின்ற மாடுகளுக்கு செலக்ட் பண்ணி அதில் 125 மாடுக்கு கரு இம்ப்ளான்ட் வச்சிருக்கிறோம். அந்த கரு வச்சதில் 31 மாடு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கு. அதாவது இது வந்து 30% இருந்தாலும் தேசிய அளவில் இதோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணுறோம், அதோட சக்ஸஸ் ரேட்டும் 30% தான். இது 25-30% நம்மளுக்கு புதுச்சேரியில் சக்ஸஸ் ஆகிருக்கு. இதோட முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜெர்சி கிராஸ் நம்ம லோக்கலில் இருக்கிறது 5-8 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். இப்போ இது வந்து ஹை ஜெனட்டிக் ஹை ஈல்டிங் எம்ப்ரியோ. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இதோட இந்த கண்ணுக்குட்டியோட அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கும், ஜெர்சி பியூர் ஜெர்சியாக இருக்கும். இதோட அம்மா வந்து ஹைதராபாத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மில் ஒரு வருஷத்துக்கு 4,000 லிட்டர் கொடுக்குற அளவுக்கு ஹை பொட்டென்ஷியல் அனிமல். இது ரெண்டுத்தையும் கலந்து அந்த கரு 6 கருவை நம்ம புதுச்சேரியில் இருக்கிற மாடை செலக்ட் பண்ணி அதுக்கு நம்ம இதை இம்ப்ளான்ட் பண்ணி அதோட அந்த ப்ரெக்னன்சிக்கு நம்ம 21,000 கொடுக்குறோம். இதோட லாஸ்ட் ஜூலையில் நம்ம இம்ப்ளான்டேஷன் பண்ண கரு இப்போ முதல் கண்ணுக்குட்டி கணுவாப்பேட்டையில் 28ஆம் தேதி பிறந்திருக்கு. இப்போ அடுத்த 2வது கண்ணுக்குட்டியும் இன்று பிறந்திருக்குது. இது மக்களுக்கு இதோட விழிப்புணர்ச்சி கால்நடைத்துறை ஹெல்த் கேம்ப் இதில் எல்லாமே நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். பட் இன்னும் இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்குட்டி குறைஞ்சது 15-20 லிட்டர் பால் கொடுக்குற தரம் உயர்த்தப்பட்ட ஜெனட்டிக்கலி பொட்டன்ஷியல் காஃப். இதை நீங்கள் வளர்த்து இதை கன்சீவ் பண்ணி விற்றாலோ, இதை கெடேரியாக விற்றாலோ இதோட மார்க்கெட் ரேட்டு ரொம்ப அதிகம். ஸோ தன் மக்கள் சென ஊசி போட்டு கண்ணுக்குட்டி எடுக்கிறதோட கருவை நேராக வச்சு அதுலேருந்து எடுக்கிற கண்ணுக்குட்டி அட்வான்ஸ் டெக்னாலஜியை ஃபார்மர்ஸாக முன் வந்து கால்நடைத்துறையை அணுகி நம்மளும் தடுப்பூசி போடக்குள்ளெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். பட் மக்களாக அவங்க வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப பயனடைகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இப்போது மாட்டுக்கு நார்மலாக சென ஊசி போடுறதுன்றது மாடு வலும்புக்கு வரக்குள்ள நம்ம சென ஊசி போடுவோம். இந்த திட்டத்தில் நம்ம எல்லா அனிமலையும் கவர் பண்ணோம், எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிற அனிமலை செலக்ட் பண்ணி இதுக்கு சிங்க்ரோனைசேஷன் ஹார்மோன் போட்டு கரெக்டாக அந்த வலும்புக்கு வந்து அந்த வலும்பு வந்ததுக்கு அப்புறம் 6வது நாள், ஏன்னா அந்த உள்ள கர்ப்பப்பை அப்போ தான் தயாராக இருக்கும். ஸோ இது வைக்கிறதுனால மாட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இது வந்து சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப ஏசெப்டிக் முறை, அதாவது எந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக NDDP-லேருந்து சயின்டிஸ்ட்லாம் அவங்களே வந்து இது நம்ம வீட்டிலே வந்து அவங்க வைக்கிறதுனால எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ அதனால் விவசாயிகள் அவங்களாம் முன் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடையுமாறு கால்நடைத்துறையிலேருந்து கேட்டுக்கொள்கிறோம்.
புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக கேட்டில் ஷோ கண்காட்சி நடத்துகிறோம், டிவார்மிங் கேம்ப், குடற்புழு நீக்கம் கேம்ப் நடத்துகிறோம், ஃபர்டிலிட்டி கேம்ப் நடத்துகிறோம், மலட்டுத்தன்மை நீக்கம். அந்த டைம்லலாம் நம்ம எல்லா ஃபார்மருக்கும் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கிறோம். அதுமாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வழியாகவும் இந்த ப்ரோக்ராமை விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கிறோம். மக்கள் இதோட இதை பயன்படுத்திக்கிட்டு, கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையை பயன்படுத்திட்டு அவங்களோட மாடோட வளர்ப்பு ஈல்டை உயர்த்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ இந்த திட்டத்தில் சேர்ற எல்லா மாடுகளுக்கும் தாது உப்புகள் கொடுக்குறோம். தரமான தீவனமும் கொடுக்கறதுக்கும் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்டில் மாண்புக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இந்த கண்ணுகளுக்கு தனியாக கேர் எடுத்துக்கிறதுக்கு தீவனம் மற்றும் தாது உப்புகள், குடற்புழு நீக்கம், புதுச்சேரி அந்தந்த கால்நடை மருத்துவமனையில் இதற்கான தகுந்த பாதுகாப்பு கொடுக்க எல்லா கால்நடை மருத்துவருக்கும் துறையிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க.